சுவாமியே சரணமையப்பா. மகிழ்ச்சி சம்ஹாரம் முடிந்தது. ஐயப்பனுடைய அவதார நோக்கம் நிறைவேறியது. இப்ப ஐயப்பன் அங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து பந்தளத்திலேன்னு சொல்லிட்டு போன காரணம் என்ன? ஒரு 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 பொய் காரணம் சொல்லிட்டு போயிருக்காரு ஐயப்பன். என்னன்னு? புலிப்பால் கொண்டு வரான்னு. இப்ப பந்தளத்துக்கு போகும்போது சும்மா போக முடியாது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அப்போ இவங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்ப தேவர் தலைவன் இந்திரன், ஐயப்பா கவலைப்படாத, நான் புலியா வரேன், உனக்கு அது மேல ஏறிக்கோ, நம்ம பந்தளத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள் பூதகணங்கள் எல்லாம் புலிக்கூட்டமாக மாற ஐயப்பன் அந்த வன்புலி வாகனனாக இன்னைக்கு நம்ம சரணத்துல பார்க்கிறோம். வன்புலி வாகனனே சரணமையப்பா. அந்த வகையிலே தேவர்கள் தலைவன் இந்திரன் புலிக்கூட்ட தலைவனாக மாற அந்த புலி மேல ஏறி ஐயப்பன் பந்தளத்திற்கு வந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பழைய நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். பந்தளத்துக்கு பார்டர்ல, பந்தளத்துக்கு எல்லையில புலியோட நிற்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன ஐயப்பனுடைய புலிக்குகை என்ற இடம், புலிக்குன்னு என்ற இடம் அங்கே இருக்கிறது என்று. அந்த இடத்துல நின்ன உடனே பந்தளராஜாக்கு நியூஸ் போறது, ஐயப்பன் வந்தாச்சு புலியோட அப்படின்னு. மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. புலிக்கூட்டத்தை பார்த்து ஆயிரம் புலிக்கூட்டம் ஓடி வரார். பந்தளராஜா ஓடி வந்து அந்த புலியை கொண்டு விட்டுடுப்பா, பயமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு. உடனே ஐயப்பன் அந்த புலிகளை கொண்டு விட்ட இடம்தான் புலிக்குன்னு என்ற இடம். இன்றைக்கும் பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய இடம். அங்கே புலியோடைய பாதங்கள் இருக்கு, ஐயப்பனுடைய பாதம் பதிந்திருக்கிறது. இப்போ அவதாரம் முடிஞ்சாச்சு, ஐயப்பன் மறைஞ்சாச்சு. பந்தளராஜா கதறான், எனக்கு என் புள்ள வேணும், என் பையனை பார்க்கணும் அப்படின்னு. அந்த இடத்திலே அகஸ்தியர், நாரதர், பரசுராமர் எல்லாம் தோன்றி, இல்ல இது தெய்வ குழந்தை. அவங்க இந்த அவதார கதையை சொல்றாங்க பந்தளராஜாவுக்கு சொல்லி, இது அவதார நோக்கம் 12 வருஷம் தான் அவங்க கிட்ட வளரணும், அதுக்கு நீ பெரிய பாக்கியம் பண்ணிருக்க, ஒரு தெய்வ குழந்தையை நீ வளர்த்திருக்கன்னு சொன்னோன்னே அவன் சமாதானமே ஆலையான் பந்தளராஜா. அது எப்படிங்க, என் குழந்தைங்க அவன், என் 12 வயசு வரைக்கும் நான் வளர்த்திருக்கேன், நான் அவனை விட முடியாது, எனக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னு. இல்ல பார்க்க முடியாது, ஐயப்பன் தெய்வமா போயாச்சு அப்படின்னு ஐயப்பனுடைய வரலாற்றை, ஐயப்பனுடைய அவதார நோக்கத்தை பந்தளராஜா கிட்ட அகஸ்தியர், பரசுராமர் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மாதிரி அவன் திருப்தி ஆறார் பந்தளராஜா. சரி, அந்த குழந்தைக்கு நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னும் போது, அதுக்கு ஐயப்பனே உனக்கு வழி கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ஐயப்பன் அசரீதியா சொல்றார், நான் ஒரு அம்பு அடிக்கிறேன், அந்த அம்பு எந்த இடத்தில் போய் தைக்கிறதோ அந்த இடத்திலே எனக்கு கோவில் கட்ட வேண்டும், அதுவும் 18 படியோடு அப்படின்னு சொல்றார். 18 படியோடு கோவில் அப்படின்னு பந்தளராஜாக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு கோவில் தெரியும், அது என்ன 18 படியோட கோவில்? அன்பர்களே, பல கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் சபரிமலை மட்டும் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, அது தெய்வத்தினுடைய பிரதிஷ்டை, தெய்வத்தினுடைய கட்டளையால் கட்டப்பட்ட, தெய்வத்தால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் சபரிமலை. அதனாலதான் அந்த ஆலயத்தை எந்த காரணத்தை கொண்டும் நாம் அசுத்தப்படுத்தக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், எதன் மூலமாகவும். அதனால இப்போ அவருக்கு பந்தளராஜாக்கு ஒன்றும் புரியல, 18 படியோடனா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டபோது பரசுராமர் சொல்றார், 18 படிகள் 18 சித்தர்களை ஆவாகனம் செய்து, தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகளை எல்லாம் அங்கே ஆவாகனம் செய்து, நவக்கிரகங்கள் அந்த படியிலே ஆவாகனம் செய்யப்பட்டு, நமது ஐம்பொறிகள், ஐங்குணங்கள் எல்லாம் அங்கே ஆவாகனம் செய்யப்பட்டு, ஒரு மனிதன் இந்த 18 படிகளை கடப்பவன் வாழ்க்கையிலே எந்த வீழ்ச்சியையும், அதாவது அவனுக்கு வாழ்க்கையில இறங்கு முகமே இருக்கக்கூடாது என்ற வகையிலே யார் ஒருவர் புனிதமான விரதத்தோடு தலையிலே இருமுடி சுமந்து அந்த 18 படியில் ஏறுகிறார்களோ அவர்கள் வாழ்வு நிச்சயமாக ஒளிமயமாக ஆகும் என்று ஐயப்பன் பரசுராமருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அதனாலதான் அந்த 18 படிகள்ல ஏறும் பொழுது நமக்கு பயம் இருக்கணும். பயம் இருக்கணும் அப்படின்றத விட பக்தி இருக்கணும், ஐயப்பன் மேல நம்பிக்கை இருக்கணும், ஐயப்பன் சரணாகதி இருக்கணும்.
அதனாலதான் இந்த 18 படி ஏறினீங்கன்னா உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி என்பது சத்தியமாக இருக்காது. அந்த 18 படியில் எப்படி ஏறணும்? அப்படிப்பட்ட புனிதமான படிகள், பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட படிகள், அகஸ்தியரால், நாரதரால், தேவர்களால், முனிவர்களால், ரிஷிகளால் அங்கீகரிக்கப்பட்ட படிகள். அந்த படிகள்ல நம்ம ஏறும்போது நம்முடைய தீய சக்திகள், தீய எண்ணங்கள் அனைத்தையும் மறந்து ஐயப்பனே சரணாகதியாக கொண்டு அந்த படிகளிலே ஏறி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த கலியுக வரதன் ஸ்ரீ தர்மசாஸ்தா நிறைவேற்றுவார் என்பது சத்தியம். அதனாலதான் படியேறவங்க உண்மையான விரதத்தோடு இருமுடி தாங்கி அந்த 18 படியிலே ஏற வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப 18ஆம் படியோட பரசுராமர் ஆலயத்தை எழுப்பி ஐயப்பனை அங்கே பிரதிஷ்டை செய்கிறார். இப்போ ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணது பரசுராமர் 5 இடங்கள்ல ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணார். அதனாலதான் ஐயப்பனுக்கு அந்த ஆலயங்களுக்கு முக்கியமான பஞ்ச ஆலயங்கள் என்ற ஒரு 5 ஆலயங்கள் உண்டு. அது அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, சபரிமலை மற்றும் பொன்னம்பலமேடு. இப்ப இந்த இடத்தெல்லாம் ஐயப்பனை பரசுராமர் பிரதிஷ்டை செய்தார். எனவே இந்த இடங்களுக்கெல்லாம் பக்தர்கள் சென்றே ஆக வேண்டும். சுவாமியோட சத்தியமான மனமரிட்டாம் படிகளே தெரியுது, 18 படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது, கவசம் தாங்கி நிற்கும் படிகள் தெரியுது, பொன்னம்பல வாசனவன் படிகள் தெரியுது, கவசம் தாங்கி நிற்கும் படிகள் தெரியுது, பொன்னம்பல வாசனவன் படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது. நீதம் வணங்கும் பவித்திரமான படிகள் இது, பரசுராமர் பிரதிஷ்டை செய்த மங்களமான படிகள் இது, தேவர்கள் ரிஷிகள் தினம் வணங்கும் பவித்திரமான படிகள் இது, பரசுராமர் பிரதிஷ்டை செய்த மங்களமான படிகள் இது, அற்புத படி பூஜை கண்டிட ஐயப்பன் அருள் வேண்டும், அதை கண்டவர் வாழ்வினிலே நலங்கள் யாவும் கைகூடும், அற்புத படி பூஜை கண்டிட ஐயனின் அருள் வேண்டும், அதை கண்டவர் வாழ்வினிலே நலங்கள் யாவும் கைகூடும், படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது. மலையின் களைப்பெல்லாம் 18 படி ஏற பறந்தோடும், அப்பாச்சி மேட்டின் பயிற்சி எல்லாம் ஐயனின் படித்துள்ள சரியாகும், நீலி மலையின் களைப்பெல்லாம் 18 படி ஏற பறந்தோடும், அப்பாச்சி மேட்டின் பயிற்சி எல்லாம் ஐயனின் படித்துள்ள சரியாகும், படிகளின் இருபுறமும் 108 மணிகள் சொலிக்குதப்பா, அந்த படிகளின் அழகினிலே மனமும் சொக்கி போகுதப்பா, படிகளின் இருபுறமும் 108 மணிகள் சொலிக்குதப்பா, அந்த படிகளின் அழகினிலே மனமும் சொக்கி போகுதப்பா, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது, படிகள் தெரியுது, 18 படிகள் தெரியுது.
நெறிப்படுத்தும் பக்தியுடன் படிகடக்க உலகில் என்றும் உயர்த்தி வைக்கும் 18 படிகளின் தத்துவங்கள் நாம் வாழும் முறையை நெறிப்படுத்தும் பக்தியுடன் படிகடக்க உலகில் என்றும் உயர்த்தி வைக்கும் போற்றும் வேந்தனவன் படிகளை போற்றி பாடிடுவோம் அந்த படிகளின் புகழ் பாடி ஐயனின் அருளை பெற்றிடுவோம் போற்றும் வேந்தனவன் படிகளை போற்றி பாடிடுவோம் அந்த படிகளின் புகழ் பாடி ஐயனின் அருளை பெற்றிடுவோம் படிகள் தெரியுது 18 படிகள் தெரியுது படிகள் தெரியுது 18 படிகள் தெரியுது பொன் கவசம் தாங்கி நிற்கும் படிகள் தெரியுது பொன்னம்பல வாசனவன் படிகள் தெரியுது தங்க கவசம் தாங்கி நிற்கும் ஐயன் படிகள் தெரியுது பொன்னம்பல வாசனவன் படிகள் தெரியுது படிகள் தெரியுது 18 படிகள் தெரியுது படிகள் தெரியுது 18 படிகள் தெரியுது 18 படிகள்